அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சமி தினம் இருக்குது. சனிக்கிழமை மதியத்திலேருந்து பஞ்சமி தேதி ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மதியம் வரை இருக்குது. நீங்கள் பூஜை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை ஒரு 6 மணிலேருந்து நீங்கள் வழிபாடு பஞ்சமி வழிபாடு செய்து கொள்ளலாம். சனிக்கிழமை முடியல அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ சனிக்கிழமை கடன் பிரச்சனை இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் வராகியம்மனுடைய மந்திரங்கள் எழுதிக்கோங்க. ஓம் வம் வராகிய நமக அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடன் எவ்வளோ கடன் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு ஒருவேளை நீங்கள் ஜுவல்ஸ் இந்த மாதிரி நகை அடமானத்தில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்குள்ள அமௌண்ட்டும் எந்த நகை நீங்கள் அடமானத்தில் வச்சுருக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரூ. நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ரூ. நாணயத்தை உள்ளே வச்சு அந்த பேப்பரில் வச்சு மடிச்சிடணும். மடிச்சுட்டு நீங்கள் இதை ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. வசம்பு துண்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, வசம்பு துண்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் இந்த கவர் மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இது எப்போது ரெடி பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்துடணும். ஏன்னா இந்த பரிகாரம் சனிக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கடன் பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவங்களாம் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேறு ஏதாவது வேண்டுதலுக்கு இதை எழுதணுமா அப்படின்னாலும் வேண்டாம். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க சனிக்கிழமை. எழுதிட்டு நீங்கள் இதை வச்சிடணும். வச்சுட்டு இது எப்போது எடுக்கணும் அப்படின்னு, நீங்கள் 21 நாட்கள் கழித்து இந்த பேப்பரை எடுங்க. இதை நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம். அதாவது நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பூஜை ரூம்லேயே இந்த பேப்பரை வச்சிடலாம். அதாவது ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சுருங்க. 21 நாட்கள் கழித்து இதை நீங்கள் எடுத்து இதற்கு மேலே பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் வைத்து இந்த பேப்பரை நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 21 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். வசம்பு அதில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வசம்பு சேர்த்து எரிச்சிடணும். ரூ. நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எதற்காக நீங்கள் பரிகாரத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். சனிக்கிழமை இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் இதை செய்து பாருங்கள். கடன் இருக்குது அப்படின்னா மட்டும் செய்து பாருங்கள். ஒருவேளை பணம் வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். பணத்திற்காக மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். சனிக்கிழமை பொதுவாகவே கடன் வாங்காதீங்க. அதாவது நிறைய பேர் நகை அடமானத்தில் வைப்பாங்க இல்லையா, சனிக்கிழமை அன்று போய் வைக்கக்கூடாது. ஏன்னா சனிக்கிழமை அன்று வைத்தாலே அது தொடர்ந்து நீங்கள் நகை அடமானத்தில் வைக்கிற மாதிரியோ இல்லை கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு மறுபடியும் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தினத்தன்று முற்றிலும் தவிர்க்க வேண்டியது கடன் வாங்குறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கடன் கொடுக்கலாம். நம்ம ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம அடைச்சிக்கிடலாம். பொதுவாக கடன் வாங்குறது இந்த சனிக்கிழமை வாங்கக்கூடாது. இது தொடர்கதை மாதிரி நமக்கு சனிக்கிழமை செய்கிறது. தொடர்ந்து கடன் எதற்காக ஒரு ஒரு அவசரத்துக்கு நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கடன் நமக்கு கொடுத்துரும். அதனால் மோஸ்ட்லி சனிக்கிழமை கடன் வாங்குறத முற்றிலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும். கடன் கொடுக்கலாம். இப்போ நகை அடமானத்தில் வச்சுருக்கிறீங்கன்னா போய் அதற்கு பணம் கட்டலாம். அது நல்லது. கடன் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் யாரிடம் கடனும் வாங்காதீங்க. அது போல் ஜுவல்ஸும் அடமானம் சனிக்கிழமை வைக்காதீங்க. இது நீங்கள் என்றைக்கும் மறக்காதீங்க. கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சிடலாம். சனிக்கிழமை கட்டலாம், செவ்வாய்க்கிழமை நம்ம கட்டலாம். செவ்வாய்க்கிழமை கட்டும்போது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். அது எந்த நேரத்தில் நம்ம கட்டணும் அப்படின்னா 12 to 1 நமக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கும். அந்த அந்த 1 to 2 மணிக்குள்ளே செவ்வாய்க்கிழமை. அந்த 12 to 1 பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கடன் கட்டுவது சீக்கிரமாக நமக்கு கடனை அடைச்சி கொடுக்கும். அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன இப்போ அமௌண்ட்டு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இப்போ ஜுவல்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கடன் அந்த பேங்கில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அப்போ போய்ட்டு நீங்கள் பணம் கட்டலாம். உங்களுக்கு சீக்கிரமாக அது உங்கள் கைக்கு அந்த நகை திரும்ப வரும். சீக்கிரமாக கடனை அடைச்சிருவீங்க. எப்போவுமே கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் பண பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா முயற்சிகள் இருக்கணும், பிளான் பண்ணணும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா
பிளான் பண்ணி நம்ம பணத்தை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும். முயற்சி வந்து உங்கள் கையில் இருக்குது. அதை சரியாக அமைத்து கொடுப்பதில் கடவுள் கையில் இருக்குது. அதனால் வந்து கடவுளுடைய சப்போர்ட்டும் நமக்கு வேண்டும். நமக்கு உள்ள முயற்சியும் நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து சீக்கிரமாக மீண்டு வர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.